சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வடபகுதியில் தொடரும் இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறல். படகு பேரணி நடத்திய தீவக கடற்றொழிலாளர்கள். பாணந்துறையில் காவல்துறை அதிகாரி சுட்டு தற்கொலை. லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் பணியாற்றிய நிலையில் சம்பவம். யாழ் போதனா வைத்தியசாலை பெண் பாதுகாப்பு உத்தியோகத்தரை தாக்கிய நபர்கள். காவல்துறை தீவிர விசாரணை. கொளத்தூர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மீண்டும் சோதனை. ஸ்டாலினின் கோரிக்கையை தொடர்ந்து நடவடிக்கை. ஜப்பான் நிலநடுக்கத்தில் 13 பேர் பலி. மீட்பு பணியில் அவசர கால மீட்புக் குழுவினர். இனி தொடர்வது விரிவான செய்திகள். 1987 ஆண்டு கொழும்பில் இந்திய இலங்கை ஒப்பந்தம் கச்சாத்திடப்பட்ட நாள் இன்றாகும். இலங்கையில் இன்று வரையில் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படாத இந்த ஒப்பந்தத்திற்கு இன்று 39ஆம் ஆண்டு நிறைவு நாளாகும். 1987 ஜூலை 29 இலங்கை இந்திய ஒப்பந்தம் கொழும்பில் கைச்சாத்திடப்பட்டது. வடக்கு கிழக்கு மாகாணங்களின் தற்காலிக இணைப்பு 13வது திருத்தத்தின் மூலம் மாகாண சபைகளுக்கு அதிகார பகிர்வு, தமிழ் மொழிக்கு மேலதிக அதிகாரப்பூர்வ அங்கீகாரம், போர் நிறுத்தம் மற்றும் ஆயுத ஒப்படைப்பு ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த இந்திய அமைதி காக்கும் படையை நிலைநிறுத்துவது, தமிழ் போராளி அமைப்புகளின் ஆயுதங்களை களைவது உட்பட்ட பல்வேறு முக்கிய விடயங்கள் இதில் காணப்பட்டது. இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தியும் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் ஜெயவர்தனவும் கொழும்பில் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். அன்று இந்த ஒப்பந்தத்தை கடுமையாக எதிர்த்து பெரும் வன்முறைகளை செய்த ஜேவிபி தற்போது தேசிய மக்கள் சக்தி என்ற அடையாளத்தில் ஆட்சியில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய கடற்தொழிலாளர்களின் அத்துமீறலை கண்டித்து யாழ்ப்பாண தீவக கடற்தொழிலாளர்கள் கடலில் படகு பேரணியொன்றை நடத்தியுள்ளனர். இந்திய கடற்தொழிலாளர்களின் அத்துமீறல் நடவடிக்கைகளினால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதுடன் தொழில் உபகரணங்களும் சேதப்படுத்தப்படுவதாக வடபகுதி கடற்தொழிலாளர்கள் தெரிவித்து வருகின்றனர். இதனால் தமிழக கடற்தொழிலாளர்களை கட்டுப்படுத்துமாறு அவர்கள் கோரி வரும் நிலையில் யாழ்ப்பாணம் தீவக கடற்தொழிலாளர்கள் கடலில் படகு பேரணி நடத்தியுள்ளனர். குறிகட்டுவானில் இருந்து படகு மூலம் நைனாதீவு வரை கருப்பு கொடி ஏந்தி படகில் பேரணியாக சென்று இந்திய கடற்தொழிலாளர்களுக்கு அவர்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தனர். பாணந்துறை லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு காவல்துறையில் பணியாற்றும் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இன்று அதிகாலை இந்த சம்பவம் பதிவாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பாணந்துறை லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு காவல்துறையில் பணியாற்றும் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் தன்னுடைய துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் மீட்கப்பட்ட காவல்துறை உத்தியோகத்தர் பாணந்துறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். உயிரிழந்தவர் பேராதனை பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய நபர் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு பிரிவில் பணியாற்றி வந்த நிலையில் இந்த சம்பவத்தின் பின்னணியில் உள்ள காரணம் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மகமூதர மற்றும் போகம்பரை சிறைச்சாலைகள் நிரந்தர சிறைச்சாலைகளாக மாற்றப்பட மாட்டாது என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கு காலியில் இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலை தொடர்ந்து மகமூதர மற்றும் போகம்பரை சிறைச்சாலைகள் நிரந்தர சிறைச்சாலைகளாக மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் திருத்தப் பணிகள் நிறைவடையும் வரை அந்த கைதிகளை மகமூதர மற்றும் போகம்பரை சிறைச்சாலைகளில் தற்காலிகமாக தடுத்து வைக்க தீர்மானிக்கப்பட்ட போதிலும் அவை நிரந்தர சிறைச்சாலைகளாக மாற்றப்படாது என ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். எவ்வாறாயினும் மகமூதர சிறைச்சாலை தொடர்பான தீர்மானத்தை மீளாய்வு செய்ய கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மேலும் காவல் நிலையம் மற்றும் தபால் நிலையம் உள்ளிட்ட 18 அரசு நிறுவனங்களை மகமூதர பகுதிக்கு இடமாற்றம் செய்வது, காலி சிறைச்சாலையை பூசா பகுதியில் நிர்மாணித்தல் உள்ளிட்டவை குறித்தும் கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்குள் கடமையில் ஈடுபட்டிருந்த பெண் பாதுகாப்பு உத்தியோகத்தரை தாக்கி அதை காணொலியாக பதிவு செய்த சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண காவல் நிலையத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. யாழ் போதனா வைத்தியசாலைக்கு நேற்றைய தினம் மாலை யுவதியொருவர் நோய்வாய்ப்பட்ட நிலையில் குடும்பத்தினரால் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். நோய்வாய்ப்பட்ட யுவதியுடன் யுவதியின் தாய் உள்ளிட்ட 2 பெண்களும் 5 ஆண்களும் வைத்தியசாலைக்கு வந்த நிலையில் அவர்களும் அவசர சிகிச்சை பிரிவின் வாயில் பகுதியில் குழுமியிருந்தனர். அதன்போது அங்கு கடமையில் இருந்த பெண் பாதுகாப்பு உத்தியோகத்தர் யுவதியின் தாயாரை தவிர ஏனையோரை அங்கிருந்து செல்லுமாறு பணித்துள்ளார். இதன்போது அங்கிருந்தோர் யுவதியுடன் முரண்பட்டு அதை தமது கையடக்க தொலைபேசியில் காணொலியாக பதிவு செய்தனர். அதற்கு பெண் பாதுகாப்பு உத்தியோகத்தர் எதிர்ப்பு தெரிவித்த போது பாதுகாப்பு
பாதுகாப்பு உத்தியோகத்தரை ஒருவர் பின்பக்கமாக பிடிக்க மற்றொருவர் அவரை தாக்கிய பின் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இது தொடர்பில் தாக்குதலுக்குள்ளான பெண் பாதுகாப்பு உத்தியோகத்தர் வைத்தியசாலை பணிப்பாளருக்கு அறிவித்ததோடு தன்னுடைய பாதுகாப்பு சேவை நிறுவனத்துக்கும் அறிவித்த நிலையில் அவர்களின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய யாழ் காவல் நிலையத்தின் சிறுவர் பெண்கள் பாதுகாப்பு பிரிவில் முறைப்பாடு செய்துள்ளார். முறைப்பாட்டின் பிரகாரம் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதோடு சம்பவத்தோடு தொடர்புடைய ஆண்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் மொத்த எண்ணிக்கை 1.3 மில்லியனை தாண்டியுள்ளதாக ஸ்ரீலங்கா சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு இந்த மாதத்தின் முதல் 26 நாட்களில் 1,67,401 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜூலை மாதத்தில் இந்தியாவில் இருந்து அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். மேலும் இந்த காலத்தில் மட்டும் இந்தியாவில் இருந்து 38,785 பேர் வருகை தந்துள்ளனர். அத்துடன் இந்த ஆண்டு 3,32,468 இந்தியா சுற்றுலா பயணிகளுடன் இந்தியா தொடர்ந்து முதலிடத்திலுள்ளது. மாதாந்த செயற்பாடுகளில் ஏற்ற இறக்கங்கள் காணப்பட்ட போதிலும் நாட்டின் சுற்றுலாத்துறை தொடர்ந்து மீளெழுச்சி பெற்று வருவதை இந்த தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. தமிழகத்தில் இடம்பெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் சென்னை கொளத்தூர் தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சோதனை செய்ய வேண்டும் என அந்த தொகுதியில் தோல்வியுற்ற முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் இன்று காலை மின்னணு வாக்கு இயந்திரங்களை சரிபார்க்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட தேர்தல் அதிகாரியின் முன்னிலையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. சென்னை கொளத்தூர் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட VS பாபு வெற்றி பெற்று முன்னாள் முதல்வராக இருந்த மு க ஸ்டாலின் தோல்வியடைந்தவை திமுகவுக்கு பெரும் அதிர்ச்சியை வழங்கியுள்ள நிலையில் ஸ்டாலின் தாக்கல் செய்த மனுவை தொடர்ந்து கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் உபகருவிகளின் தொழில்நுட்ப சோதனை சரிபார்ப்பு நடவடிக்கை இன்று காலை தொடங்கியது. சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள பாதுகாப்பு அறையில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. கொளத்தூர் தொகுதியில் உள்ள 14 வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்தப்பட்ட 42 வாக்கு இயந்திரங்களையும் அதனை உற்பத்தி செய்த பார எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் மற்றும் மின்கலன் கழகத்தின் பொறியியலாளர்கள் இந்த சோதனைகளை நடத்தி வருகின்றனர். மாவட்ட தேர்தல் அதிகாரியின் முன்னிலையில் இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கொளத்தூர் தொகுதியில் கடந்த 2011, 2016 மற்றும் 2021 சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றி பெற்ற ஸ்டாலின் தமிழக வேட்பாளர் VS பாபுவிடம் 8,795 வாக்குகள் வித்தியாசத்தில் கடந்த தேர்தலில் தோல்வியடைந்திருந்தார். ஜப்பானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் குறைந்தது 13 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இடிந்து விழுந்த வணிக வளாகத்தில் சிக்கியுள்ளோரை மீட்கும் பணியில் அவசர கால மீட்புக் குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். ஜப்பானில் கியோத்தோவில் குமாமோட்டோ மாகாணத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 13 பேர் உயிரிழந்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தில் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததோடு ஆங்காங்கே பெரும் தீ விபத்துகளும் ஏற்பட்டன. இந்த நிலநடுக்கத்தால் வீதிகள் உள்ளிட்ட உட்கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளதோடு பல்லாயிரக்கணக்கான வீடுகளுக்கு மின்சாரம் தடைப்பட்டுள்ளது. நிலநடுக்கம் காரணமாக காஷிமா நகரில் இடிந்து விழுந்த A1 வணிக வளாகத்தின் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளவர்களை மீட்பது குறித்து இப்பொழுது முக்கிய கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. நிலநடுக்கம் மற்றும் எரிவாயு தொடர்பான வெடிப்பின் காரணமாக இந்த கட்டடத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்துள்ள பின்னர் அதிலிருந்து பலர் மீட்கப்பட்ட போதிலும் காணாமல் போனதாக கூறப்படுகின்ற ஏனையோரின் நிலையை உறுதிப்படுத்த அதிகாரிகள் தொடர்ந்து பணியாற்றி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜப்பானிய அரசாங்கம் இந்த கட்டடத்தில் இடம்பெறுகின்ற மீட்பு பணியை நேரத்திற்கு எதிரான ஒரு பந்தயம் என்றும் விவரித்துள்ளது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். வடபகுதியில் தொடரும் இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறல். படகு பேரணி நடத்திய தீவக கடற்றொழிலாளர்கள். பாணந்துறையில் காவல்துறை அதிகாரி சுட்டு தற்கொலை. லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் பணியாற்றிய நிலையில் சம்பவம். யாழ் போதனா வைத்தியசாலை பெண் பாதுகாப்பு உத்தியோகத்தரை தாக்கிய நபர்கள். காவல்துறை தீவிர விசாரணை. கொளத்தூர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மீண்டும் சோதனை. ஸ்டாலினின் கோரிக்கையை தொடர்ந்து நடவடிக்கை. ஜப்பான் நிலநடுக்கத்தில் 13 பேர் பலி. மீட்பு பணியில் அவசர கால மீட்புக் குழுவினர்.